வணக்கம். வரலட்சுமி பூஜை ஆடி மாதத்தில் வரக்கூடிய வரலட்சுமி பூஜை நோன்பு கட்டாயம் இது செய்யணுமா? செய்யுங்க, அவசியம் செய்யுங்க. நமக்கு இறைவன் செய்யாமல் செய்த உதவிக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விழா. ஏழையிலிருந்து யாரை வேணாலும் இந்த பூஜையை பண்ணலாம். சின்ன சின்ன பூஜைகள் செய்ய செய்ய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நச்சு தொல்லை போகும், செல்வம் செழிக்கும். அதனால் ஆடி மாதத்தில் கடைசி பகுதியில் பௌர்ணமிக்கு முன்னால் வரக்கூடியது தான் இந்த வரலட்சுமி பூஜை. இதோடைய விரதம் ரொம்ப சிம்பிளானது தான், எளிமையானது தான், பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. அதனால் மகாலட்சுமிக்காக இருக்கப்படக்கூடிய பல பூஜைகளில் பல விரதங்களில் முக்கியமானது வரலட்சுமி. பேரிலேயே வரம் தரக்கூடியவளாக இருக்கிறாள். எப்போதுமே வரலட்சுமி விரதம் ஆடி மாதத்தில் தான் வரும். சில வருடங்களில் ஆடி மாதத்தில் 2 அமாவாசைகள் வந்துடுற போது தான் ஆவணி மாதத்தில் இந்த வரலட்சுமி விரதம் தள்ளி போகிறது உண்டு. அதனால் மகாலட்சுமியினுடைய ஆசையை பெறக்கூடிய நம்ம இருக்கணும். நம்ம கையில் பணம் புழங்குது பாருங்கள், சில்லற பணம் வச்சுருக்கோம், தங்கம் வச்சுருக்கிறோம், ஏதாவது பொருள் இருக்குன்னா இதெல்லாம் அவளுடைய அருள் ஆசை தான். அதனால் சும்மாலாம் வராது. நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு யாராவது உழைப்பின் கீழே தான் இந்த செல்வத்தை பெறுகிறோம். ஸோ அந்த உழைப்புக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வெகுமதிக்கு அவர்களுக்கு நன்றி. சம்பாதிக்கிறவங்களை யாராவது பாராட்டுறோமா? பாராட்ட மாட்டோம். பெண்கள் என்ன சொல்லுவோம்? இதெல்லாம் எங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்லுவோம். அதனால் பாராட்டித்தான் ஆகணும். அந்த பாராட்டு உலகத்தில் இருக்கிற உழைப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய வெகுமதி தான் அது. ஐஸ்வர்யம், லக்ஷ்மி கடாட்சம், பணம் வச்சுக்கிறோமா இல்லையா? அதுக்கு ஒட்டுமொத்தமாக ஒருத்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம். அதை கொடுத்தவருக்கு நன்றி, அதை உழைத்து பெற்றவருக்கும் அந்த நன்றி தாராளமாக வரும். நன்றி மறந்த பாவம் தான் துன்பமாக நமக்கு வருது. அதனால் மகாலட்சுமியை முதல்ல என்ன செய்யணும்? வரலட்சுமி பூஜை அன்றைக்கி வெளியில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை வீட்டுக்குள்ளார கொண்டு வரணும் முதல் நாள். அதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணணும்? வீட்டுக்குள்ளார வர முடியாத ஒரு பெரிய மனிதர்கள்லாம் வந்துட்டாங்கன்னா என்ன செய்யணும்? நாம் வீடு வாசல்லாம் சுத்தமாக தொடச்சி கிடச்சி வச்சு, இருக்கிற சேரில் நாகரிகமாக வச்சு, நல்ல கை துடைக்கிற துணியெல்லாம் எடுத்து வச்சு, அவங்க வந்தாங்கன்னா கை கால் கழுவ தண்ணி, குடிக்கிறதுக்கு நல்ல டம்ளரு, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல பிளேட்டோ இல்லைன்னா வாழை இலையோ வாங்கி அப்படி ரொம்ப பிரமாதமாக ஜமாய்ச்சிரமாட்டான் வந்தவங்கள. இல்லை ரொம்ப நல்லா இருந்ததுன்னு அன்றைக்கி தான் என்ன பண்ணுவோம்? வீடு குப்பையாக இருக்கிற வீடெல்லாம் சுத்தப்படுத்தி வீடு முழுவதும் நல்ல பெர்ஃப்யூம்லாம் அடித்து 2 வாசனை உள்ள பத்தியெல்லாம் பொருத்தி கிடுத்தி அப்படி கண்ணுக்கு தெரிகிற அமங்கலமான பொருள்கள்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு வீடே ஃபர்ஸ்ட் கிளாஸாக வச்சுருப்போம். ஏன்? ஒரு பணக்காரன் வர்றதுக்கு, ஒரு பெரிய மனுஷன் வர்றதுக்கு, அதுக்கே இந்த வீடை சுத்தப்படுத்துகிறோம்னா வருடத்துக்கு ஒரு முறை மகாலட்சுமி நமக்கு வர்றா. அப்போ நம்ம வீடை எப்படி வச்சுருப்போம்? அந்த மாதிரி தான் சுத்தப்படுத்தணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விரதத்தை திருமணமானவர்கள், இந்த சுமங்கலி பெண்கள் தான் செய்யணும். திருமணமாகாத கன்னி பெண்களும் கடைப்பிடிக்கலாம். வருடம் வரக்கூடிய இந்த பூஜையை தொடர்ந்து நாம் செஞ்சுக்கிட்டே வரணும். அதனால் என்ன ஆகும்? குடும்பத்தில் இருக்கிற வறுமை போகும், பணப்பற்றாக்குறை போகும். புரியுதுங்களா? நாம் ஆசை அபிலாசைகளினால் வரம்பு மீறி கடனை வாங்குகிறோம். புரியுதுங்களா? இன்றைக்கி நிறைய பேருக்கு கடன் வாங்குறதே ஒரு பெரிய வேலையாயிடுச்சு. அதனால் இந்த திருமணமானவர்களுக்கு மாங்கல்ய பலம் கூடும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். அதனால் வரலட்சுமி பூஜை அன்னைக்கு முதல் நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு வீடு வாசல்லாம் கழுவி சுத்தப்படுத்திட்டு ஒரு மாலை வேலையில் என்ன பண்ணணும்? அம்பாளை வீட்டுக்குள்ளே அழைக்கணும். ஒரு கும்பம் வச்சு பூஜை பண்ணுறவங்களாக இருந்தால் கும்பம் வச்சுக்கலாம், இல்லை ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணுறதா இருந்தால் ஃபோட்டோ வச்சுக்கலாம். இந்த பூஜையை 3 நாள் செய்யணுங்கிறது சாஸ்திரம். என்னாலெலாம் அவ்வளவுலாம் பூஜை பண்ண முடியாது, நான்லாம் சும்மா ஒரு நாள் பண்ணுவேன், என்னமோ செஞ்சு பார்க்கலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஃபோட்டோ வச்சு கும்பிட்டுக்கலாம். ஃபோட்டோவை வாசலில் இருந்து கொண்டுட்டு வந்து சீர்பொருட்கள்லாம் ரெடி பண்ணி அதை வீட்டுக்குள்ளார அந்த அம்பாலை அழைத்து கொண்டு போவதாக ஒரு ஐதீகம். அம்மா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, எப்படி ஒரு விருந்தினர் வந்து வாசல் வரைக்கும் வந்து வாங்கன்னு கூப்பிட்றீங்க, அவ்வளோதான். ஸோ சிம்பிள். அதனால் அந்த மாதிரி அந்த அம்மாவை கூப்பிட்டு வரவழைத்து வீட்டிற்குள்ளே போய் ஒரு சுத்தமான இடத்துல ஒரு மேடை அமைச்சு அதில் ஒரு நல்ல அமைப்பாக நம்ம எப்படி பூஜை பண்ணுறதா இருந்தால் சுவாமி படத்துக்கிட்ட வச்சு ஒரு வாழை இலையில் அரிசியை பரப்பி கும்பம் வச்சுருந்தால் கும்பம் வச்சுக்குவோம். ஃபோட்டோ வைக்கிறதா இருந்தால் ஃபோட்டோவை வச்சு அதற்கு பூ மாலையெல்லாம் சாத்தி அதுக்கும் வஸ்திரங்கள்லாம் சாத்தி சந்தன குங்குமம் பொட்டுலாம் வச்சுக்கிட்டு எவ்வளோ நேர்த்தியாக பண்ணுவோம். அதே மாதிரி தான். ரொம்ப ஒன்றும் கஷ்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. அது மாதிரி அதனால் அன்றைக்கி தினம் அம்பிகைக்கு படைக்கப்படக்கூடிய நைவேத்தியத்தை நம்மகிட்ட உணவு கேட்பவர்களுக்கும் நம்ம வழங்க நமக்கும் முன்னேற்றங்கள் உண்டாகும். நம்முடைய குடும்பத்தினுடைய செல்வமும் செழிப்பும் கூடவே வரும்.
இப்போ இந்த வரலட்சுமி எப்போ வருது? இந்த ஆண்டு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, அதாவது 16ஆம் தேதி வரலட்சுமி பூஜை நோன்பு வருகிறது. அன்றைய தினம் மகாவிஷ்ணுவிற்குரிய வளர்பிறையும் ஏகாதசி திதியும் வருகிறது. இது ஒரு கூடுதல் ஸ்பெஷாலிட்டி. இந்த 3 நாட்கள் வழிபாடு, வரலட்சுமி பூஜை 3 நாட்கள் வழிபாடு. வியாழக்கிழமை அன்று அம்பாளை அழைத்தல், வெள்ளிக்கிழமை அன்று அம்பாளை எழுந்தருள செய்து பூஜை செய்தல், சனிக்கிழமை அன்று புனர் பூஜை. இவ்வளோதான். இது 3 சொல்கிற போது பெருசாக இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. இந்த விரதம் என்பது ஒரு முழு உபவாசமாக இருக்கணும், வழிபாட்டினை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. இப்போ சக்கரை சத்துக்காரங்க சாப்பிடாமல் இருக்க முடியாது, சாப்பிட்டுக்கலாம். உணவை எடுத்துக்கொண்டு நாம் உபசாரம் பண்ணலாம், இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். அப்படிங்கும்போது இந்த வழிபாட்டினுடைய தன்மை மாறவே மாறாது. கலசம் வச்சு பூஜை பண்ணலாம், கலச வழிபாட்டை வச்சு பண்ணலாம், படம் வைத்து வழிபடலாம்னு நான் சொல்லியிருக்கிறேன். கலசம் வைத்து வழிபடலாம். இந்த வருடம் மாத்திரம்தான் நான் அப்படி பண்ண போகிறேன்னா நீங்கள் முத ஃபோட்டோ வச்சு கும்பிடலாம். ஒன்று. வருடம் என்னாலெல்லாம் வரலட்சுமி விரதம் இருக்க முடியாதவங்க நீங்கள் கலசம் வைக்க வேண்டாம். இல்லை நான் தொடர்ந்து பூஜை பண்ணிக்கிட்டே வாரேன், என்னால் முடியும் அப்படின்னு நம்பிக்கை உள்ளவங்க கலசம் வைத்து பூஜை பண்ணலாம். ஒரு காப்பர் கலசம் வாங்கி நூல் சுற்றி, சுத்தத்தில்லைன்னா சுற்றுறவங்கள்ட்ட கொடுத்து சுற்றி வாங்கி அதை மஞ்சள் நூலால் சுற்றணும். அதில் அந்த கும்பத்துக்குள்ளார பச்சரிசி, மஞ்சள், குங்குமம், எலுமிச்சை, காதோல கருகுமணி, ஜாதிக்காய், ஏலக்காய், கிராம்பு, மாசிக்காய் போன்ற நாணயங்கள் எல்லாத்தையும் அதை 3/4 பங்குக்கு போடணும். அப்புறம் தங்கம் இருந்தால் தங்க காசு, வெள்ளி காசு, நாணயங்களையும் சேர்த்து கொள்ளலாம். தேங்காயில் மாவிளையில் சொருகி, தேங்காயில் சந்தனம் மஞ்சளும் ஒன்றா கலந்து தடவி அதை அழகாக நல்லா குங்குமம் பொட்டு வச்சு அதை பூவில் சூட்டலாம். இப்படி செய்த பிறகு சுமங்கலி பெண்கள் இதை எல்லாவற்றையுமே முதல் நாளே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அன்றைக்கி போய் இது பண்ணக்கூடாது. முதல் நாளே வியாழக்கிழமை அன்றைக்கே நம்ம நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய சுமங்கலி பெண்கள் முதல் நாளே வீட்டை சுத்தப்படுத்திடணும். அன்றைக்கி போய் வீட்டெல்லாம் கழுவக்கூடாது. அதனால் கோலம் விட்டு மஞ்சள் கலந்த நீரில் துளசி பூக்கள்லாம் போட்டு அதில் வச்சுக்கணும். நல்லா மறுநாள் வரலட்சுமி விரதம் அன்றைக்கி பூஜையை துவங்கணும். பூஜை மண்டபத்தில் வரலட்சுமி ஒரு சின்ன மேடையெல்லாம் விற்கிது. இப்போல்லாம் வசதி உள்ளவங்க ஒரு பெரிய ஸ்டேஜ் மாதிரிலாம் விற்கிறாங்க, ஒரு தேர் மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க. அது மாதிரி வாங்கிக்கலாம். இல்லாதவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு டேபிளை எடுத்து அதில் புது துணியை, அந்த டேபிளை கழுவி பெருக்கி சுத்தப்படுத்தி அது மேலே ஒரு துணியை விரித்து அதற்கு மேலே நீங்கள் இந்த ஃபோட்டோவையோ கும்பத்தையோ வச்சு பூஜை பண்ணி 2 பக்கம் குத்துவிளக்கு ஏற்றி தாராளமாக இந்த 3 நாள் பண்ணலாம். எங்கள் வீட்டில் பூஜை அறையே நல்ல வசதி இருக்குன்னா தரையிலேயே பசுஞ்சாணம் போட்டு மொழிகி கோலம்லாம் போட்டு மணப்பலகை போட்டு அது மேலேயே வைத்தும் பூஜையை செய்யலாம். புரியுதுங்களா? கிழக்கு முகமாக தான் அந்த பூஜையை செய்யணும். பூஜை முக்கியமாக பூஜை செய்வோர் வலதுபுறமாக இருந்து தான் பூஜை செய்யணும். 1. அடுத்தாப்புல நெய்வேத்தியம்னு சொல்கிறோம். இப்போ யாராவது ஒரு வீட்டுக்கு விருந்தால் வர்றோம், வந்தவுடனே என்ன செய்வோம்? வரவேற்று கால் கழுவி அவருக்கு குடிக்க தண்ணி கொடுத்து அவருக்கு உபசாரம்லாம் பண்ணி காபி டீ பலகாரம்லாம் கொடுத்து அவரை புகழ்ந்து நம்ம வச்சுருக்கோமா இல்லையா? அதே போல் தான் வரக்கூடிய மகாலட்சுமியை கும்பத்தில் எழுந்தருளை செய்து அந்த புக்கெல்லாம் விற்கிது, அது மாதிரி அதை வாங்கி நீங்கள் ஒருத்தர் சொல்ல செய்யலாம். அது மாதிரி பண்ணி மூத்த சுமங்கலிகள் அவங்கள வச்சு பூஜை பண்ணலாம். அதே போல் நெய்வேத்தியங்கிறது சாதம், கல்கண்டு சாதம், வடை, கொலக்கட்டை, இட்லி, இது மாதிரி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், பால், பழங்கள், ஸ்வீட்டு, இது மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம சக்திக்கு தக்கபடி செய்து கொள்ளலாம். 5 முகத்தில் இருக்கக்கூடிய குத்து விளக்கையும் ஏற்றி வழிபடலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சரடு, மாங்கல்ய சரடு. அந்த சரடு 9 முடிச்சுக்கள் இருக்கணும். 8 முடிச்சு அஷ்டலட்சுமி, 9வது முடிச்சு வரலட்சுமி. அதனால் அதை பூஜை பண்ணினா அம்பாளுக்கு என்னென்ன பாட்டெல்லாம் பாடலாம் அப்படின்னா லக்ஷ்மி ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணலாம், லக்ஷ்மி அஷ்டகம் பாராயணம் பண்ணலாம். அதே போல் வரலட்சுமிக்குன்னு ஒரு நோன்பு அந்த மந்திரங்களும் இருக்குது. அப்படி இல்லைன்னா லலிதா சகஸ்ரநாம பாராயணம் பண்ணலாம். இது மாதிரி இல்லையென்றால் இவர் ஆதிசங்கரர் அருளிய கனகதாரா ஸ்தோத்திரத்தையும் நாம் சொல்லலாம். முக்கியமாக கனகதாரா ஸ்தோத்திரம் பூஜையில் நெல்லிக்காய் நாம் இருக்கணும். இந்த மாதிரி ஐஸ்வர்யமான பொருட்கள்லாம் வைத்து பூஜை பண்ணலாம். பூஜையில் தூப தீப ஆராதனைலாம் பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பாக நம்ம கண்ணே பட்டிருக்கோம், ஆரத்தி எடுக்கணும் அவசியம். ஆரத்திலாம் எடுத்துட்டு அதற்கப்புறம் நாம் பெரியவங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். மூத்த சுமங்கலிகிட்ட கொடுத்து அந்த கயிறை நாம் கட்டி கொள்ளலாம். அன்றைய தினம் சுமங்கலிக்கு மாங்கல்ய பலம் பெருகுங்கிறனால வரலட்சுமி விரத பூஜைக்காக வீட்டில் வந்திருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கெல்லாம் மஞ்சள் கிழங்கு, கயிறு, தேங்காய், குங்குமம் இதெல்லாம் கொடுக்கலாம். சரி, இப்போ நேரத்தை குறிச்சிக்கோங்க. 16ஆம் தேதி
10 மணிக்குள்ளே இந்த பூஜை நைவேத்தியம்லாம் செய்துட்டு சரடு மாற்றிக்கொண்டு மாலை 6 மணிக்கு மேலே பூஜை செய்தால் சிறப்பு. இது ஒன்று. மறுநாள் பிரதோஷங்கிறனால காலை 7:35 மணி முதல் 8:55 மணி வரை புனர்பூஜை. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 10 to 12 ராகு காலங்கிறனால 10 மணிக்குள்ளே இந்த பூஜையை பண்ணிக்கலாம். அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி இருக்கிறனால 8:55 மறுநாள் பிரதோஷங்கிறனால 7:30 to காலையில் 8:30 அந்த புனர்பூஜை. எப்போயுமே ஒரு பூஜை முடித்தா அடுத்துக்கு இன்னொரு பூஜை ஒன்று பண்ணி அதை சாந்தி செய்வார்கள். அப்படி சாந்தி செய்து அந்த பூஜையை செய்யணும். அதுக்கு அப்படி செய்ய முடியலன்னா அன்றைக்கி காலையில் சனிக்கிழமை 10 to 12 மணிக்கு பூஜை பண்ணலாம். 2வது 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் புனர்பூஜை கூட செய்யலாம். அதில் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. அன்றைக்கி காலையில் 7:45 8:45 வரைக்கும் செய்யலாம். இப்படி வரலட்சுமி பூஜை செய்வதற்கு முன்பாக ஒரு விநாயகரை பிடித்து வழிபாடு செய்யணும். குலதெய்வத்துக்கு காணிக்க வைக்கணும். ஒரு கும்பத்தில் நீர் வைத்து வருண பூஜையும் செய்யணும். அதுபோல் 9 முடிச்சு இருக்க நோன்பு கயிறு கட்டாயம் வேணும். இந்த முடிச்சையும் நல்ல நேரத்தில் தான் நீங்கள் போடணும். அஷ்டலட்சுமிகளோடு இந்த வரலட்சுமியும் சேர்ந்துடுறா. அதனால் மூத்த சபைகள் இந்த நோன்பு கயிறை கொடுத்து நம்ம வழிபட கண்டிப்பாக இந்த வரலட்சுமி பூஜை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது ஒருத்தருடைய வீட்லேயும் செய்கிறனால திருமண தடை விலகும், கணவன் மனைவி அந்யோன்யம் பெருகும், செல்வ செழிப்பு பெருகும். இந்த பூஜை பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் கும்பத்தில் இருக்க தேங்காய் எடுத்து உணவில் சாப்பாடாக சமைச்சிக்கலாம். அதை உரப்பு போட்டு சமைக்கக்கூடாது, ஸ்வீட்டாக தான் செய்யணும். அதே போல் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இந்த மாதிரி பொருள்களை எல்லாம் எடுத்து நாமளும் பூஜைக்கு விசேஷ கால பண்டிகைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த அரிசியை எடுத்து கொண்டுட்டு போய் நம்ம அரிசி பானையில் தான் சேர்க்கணும். மற்றபடி ஒரு துணி, அதுக்கு சுற்றின துணி எடுத்து நாம் உள்ளுக்குள்ளே போட்டிருக்கக்கூடிய தங்க காசோ வெள்ளி காசோ இல்லைனால் சில்லறை பணங்கள்லாம் கூட போடலாம். அதை எடுத்து கொண்டு போய் பணம் வைக்கிற பெட்டிகளில் நாம் வச்சிடலாம். இப்படி பூஜிக்கிற பொழுது அந்த உணர்வலைகள் அவை நமக்கு என்ன ஆகும் என்றால் மனதிற்கு ஒரு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் திருப்தியையும் பரிபூர்ணத்தையும் குறிப்பாக கொடுக்குது. நல்ல மனம், நல்ல ஒளி, நல்ல சுவை, நல்ல பதார்த்தங்கள் இவைகளெல்லாம் சேர்ந்து வீட்டினுடைய அமைப்பை மாற்றிவிடும். பண்டிகை காலங்கள் நமக்கு வாழ்க்கையில் பல கஷ்டங்களிலிருந்து விடுபடுவதற்கு இறைவன் தானே இறங்கி வந்து நம்மை பார்த்து நம்முடைய நிலை அறிந்து நல்ல குணத்தையும் நல்ல அறிவையும் நல்ல புத்தியையும் நல்ல ஞானத்தையும் குடும்ப வளர்ச்சியையும் கொடுக்கிறார் என்பது தான் ஐதீகம்.